படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உண்மையாவே எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம வந்தேன். ஆனா அழுதுட்டேன். லிட்டரலி நிறைய இடத்துல அழுதுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ எமோஷனலா ஒரு கனெக்ட் ஆன ஒரு மூவி ஆயிடுச்சு. நீங்க 2K ஜெனரேஷன். யா. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு நீங்க பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே பார்த்தாலும் பெரிய பெரிய ஹீரோஸ் தான் பார்த்துருக்கீங்க. இந்த டோட்டலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோயினை தவிர எல்லாருமே புது பேசுறாங்க. எப்படி இருக்கும் ஆக்டிங் வைஸ்? இது அதாவது இது இப்போ புதுசா நம்ம ஒருத்தவங்க பாக்குறோம்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற ஆக்டர்ஸ் அப்படின்னு நினைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல நடிச்ச எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனலா நடிச்சிருந்தாங்க. லைக் அதாவது இமோஷனலா கனெக்ட் ஆச்சுன்னா when actor acts that's nice. ஸோ அதனால நல்லா நடிச்சதால ஈஸியா கனெக்ட் ஆச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஓவரால். ரொம்ப ஒரு ஹெவி சப்ஜெக்டாக இருந்தது. ரொம்ப டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. புது டைரக்டர் மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப அழகாக பவர்ஃபுல்லாக இருக்குது அவரோட மெசேஜ். நம்ம பீப்புள் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து இன்னமும் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி சிட்டியில் இருந்துட்டு ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ட்ரைபல் பீப்புளெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இந்த படத்தில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு தான் டூஅபிள் தான் இதெல்லாம். நம்ம கவர்மெண்ட் வந்து கட்டாயமாக இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு ரோட் ஃபெசிலிட்டிஸ், ஒரு ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். படம் சூப்பராக இருந்தது. அதான் ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெடிஷ்னல் மூவி மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அந்த பருத்தி வீரன் படம் இருக்குல்ல, அது செகண்ட் டைம் நல்லா ரொம்ப அழுத படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். ஃபர்ஸ்ட் பருத்தி வீரன் வந்து ரொம்ப அழு வச்ச படம். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக நல்லா இருக்கு. ப்ளஸ் ஹீரோவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நடிச்சவங்க தான் அவங்க. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் வரும்போது ஏதோ த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அந்த கேவின்றது. அப்புறம் ஒரு வில்லேஜை வச்சு எடுத்த அந்த படம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. பட் அங்க இருக்க ஜனங்க மலைவாசிங்களுக்குலாம் நல்லபடியா ரீச் ஆகும். ஏன்னா அவங்க தான் கஷ்டப்படுறாங்க, நம்மலாம் அந்த அளவு கஷ்டப்படல. பட் அவங்களுக்கு அது ரீச் ஆன மாதிரி கவர்மெண்ட் என்ன ஹெல்ப் பண்ணோம் இந்த படத்து மூலமா பார்த்துட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. நாங்கள் இங்கே வந்தது வந்து வேற ஒரு மூவிக்காக வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ டிக்கெட்ஸ் இருக்கு, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பாருங்கன்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கு அப்படி தான் படத்துக்குள்ள வந்தோம். இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு டோட்டலா மலைவாழ் மக்கள் பத்தி பேசிருக்காங்க. யூசுவலா நிறைய படத்துல அது சொல்றாங்க. இந்த படத்துல எப்படி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்களோட சம்திங் மத்த படத்துல வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது அப்படியே ரொம்ப ராவா கம்ச மாதிரி இருக்கு. இந்த படத்தோட ஆக்டிங், யாரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க? எனக்கு ஆக்சுவலா வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் தான் எப்போது இருப்பா. எனக்கு அந்த மாமா அந்த கேரக்டர் அவர் ரொம்ப இதுவா சென்சிட்டிவா நடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வர்த் ஃபார் த மணி அண்ட் எல்லாரோட எஃபர்ட்ஸுமே நல்லா இருந்தது. காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல தெரிஞ்சுது. ஸோ இட் வாஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. இப்போ ஒரு புது கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள பீப்புள் கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் மஸ்ட் வாட்ச், ரீவாட்ச்லாம் பண்ண போறேன் இந்த படத்தை, ஏன்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு. இப்போ நிறைய மலைவாழ் மக்களை பத்தி நிறைய படங்களை பேசியிருக்கிறாங்க. இந்த படத்துல என்ன ப்ளஸ்? நான் ஆக்சுவலி என்னோட லைஃப் ஸ்டைலே வேற. நாங்க இப்போ ஒரு மாதிரி சிட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு இந்த மாதிரி நடக்குதே எங்களுக்கு தெரியாது. சும்மா கொடைக்கானல் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. பட் இந்த மாதிரி கஷ்டம் நடக்குதுன்னு எனக்கு வந்து புதுசா இருக்கு. மற்ற படத்தங்களை விட, படத்துல இருக்கிறத விட இந்த படத்துல வந்துட்டு ஒரு மாதிரி ராவா காட்டுறாங்க. ஒரு ஷார்ட்டும் லிட்டரலா அவ்வளோ ப்ரிசைஸா பண்ணி செதுக்கியிருக்காங்க. லிட்டரலா அதான் சொல்லணும். படத்துல யாரோட ஆக்டிங் ரொம்ப பயங்கர இம்பாக்ட்? இந்த படத்துல வந்து ஆக்டிங்னா லைக் இப்போ ஒரு குட்டி ரோல் கொடுத்தவங்க பீப்புள் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன மென்ஷன் பண்ணா, அவங்க வார்த்தைகள், உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்புலாம் ரொம்ப உண்மையா சொன்னா அவ்வளோ அழகா இருக்கு. தமிழ் உச்சரிப்பு, இந்த உண்மையான தூய தமிழ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த படத்துல யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்துட்டு ஹீரோயின், அவங்க தான் லீட். ஆக்சுவலி அவங்க ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ரொம்ப ராவா நடிச்சிருக்காங்க. ஸோ குட், மஸ்ட் வாட்ச். அண்ட் கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. அந்த மாதிரி யாரோட ஆக்டிங் ரொம்ப இம்பாக்ட்? ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கடுக்கான ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தது. நர்ஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆனதுலேருந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் தானே கேட்டிங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு எப்போ ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆச்சோ அப்போலேருந்தே வந்து நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க. இந்த எப்போதும் படத்துல வர மாதிரி குழந்தைக்கு திடீர்னு உயிர் வந்துடுற மாதிரி அப்படிலாம் காமிக்காம நேச்சுரலா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு ஹீரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யா கண்டிப்பா. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 5-6 மாசம் தான் இருக்கு. அந்த டைம்ல கரெக்டா இந்த மாதிரி ஒரு படம்
சொல்லலாமான்னு தெரியல. ஆனா அதான் நல்ல மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. அதாவது இதுக்கப்புறமா இது மாதிரி எத்தனையோ படம் வந்திருக்கு, இருந்தாலும் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் பெட்டர் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ யா பார்க்கலாம் என்னன்னு. அது பண்ணணும். மேம் பொதுவாகவே இந்த கொடைக்கானல் பேஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி மலைவாழ் மக்களை பற்றி நிறைய படங்களை பேசியிருக்காங்க. அப்படியே பேசினாலும் ஆமா ஆமா ஒரு பெரிய ஹீரோ நடிச்சா மட்டும்தான் அந்த படத்தை வந்து பாக்குறாங்க. அப்படின்னு இல்ல, நம்ம வந்து எந்த ஹீரோ நடிக்கிறாங்கன்றதை விட கண்டென்ட் என்ன, சப்ஜெக்ட் என்னன்றதை பார்க்க தொடங்கணும் மக்கள். பெரிய ஹீரோ நடிச்சாதான் அந்த படம் ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சின்ன ஹீரோ பட்டிங் ஸ்டார் தான், அவர் எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப புது ஆள் மாதிரி எல்லாம் ரொம்ப அந்த பதட்டம் எல்லாம் இல்லையே, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ டீமே வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ எங்கெங்க தேவையோ அவங்க எல்லாருமே அவங்களோட போர்ஷனை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு? கணேசனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஆதவனோடதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் ஹீரோயின் அவங்க பேர் எனக்கு தெரியல, பட் ஹீரோயினுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களோட போர்ஷன். ரொம்ப அழகாக இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. அதுவும் இல்லாமல் அந்த மலை பகுதியில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லா வரும். பட் ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இது நம்ம மக்கள் வந்து பார்த்தோம், சும்மா பேசணும், அழுதோம், போனோன்னு இல்லாமல் இது ஒரு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து இந்த படம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. மலைவாழ் சார்ந்த ஒரு படம் பொதுவாக நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே வந்து அந்த என்னதான் ஓட் பண்ணாலும் பப்ளிக் வந்து சீட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சிட்டியில் இருக்கோம், 2025 இருக்கோம், நம்மளுக்கு எதுவுமே தெரியல. பட் ஆனால் வில்லேஜ் சைட்லேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் இன்னும் இருக்குது. 2025லேயும் இன்னும் சஃபர் பண்ணுறாங்க. பட் சிட்டியில் இருக்கோம், நம்ம சிட்டியில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் சஃபரின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அது நினைக்கும் போது கொஞ்சம் சேடாக இருக்குது. படத்தில் யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா? ஹீரோ வாவ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹீரோ. ஸோ நான் வந்து ஹீரோவோட ஃபேன், ஃபைட்டர், நல்லா நடிச்சிருக்காங்க. மலைவாழ்னாலே சினிமாட்டோகிராஃபி தான் ரொம்ப முக்கியம். சினிமாட்டோகிராஃபி அதுவும் வந்து வாவ் சொல்லலாம். ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே காட்டியிருக்காங்க, நல்லா சூப்பராக காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் எப்படி? சாரி, லாஸ்ட் 20 மினிட்ஸ் படத்தோட மோஸ்ட் நாங்கெல்லாம் நினைச்சோம் பாப்பாக்கு உயிர் கொடுப்பாங்க அப்படிதான் சொல்லி நினைச்சோம். சரி, எப்படி இருந்தாலும் அதுதான் ஸ்டோரி கொண்டு வருவாங்க, அப்படிதான் சென்டிமெண்டலா அப்படி கொண்டு. ஆனால் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க, பாப்பா வந்து இறந்ததா காமிச்சிட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் क्वेश्चन. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 6-7 மாசம் தான் இருக்கு. அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நோ கமெண்ட்ஸ். நீங்க என்ன மாட்டி விடுறீங்க?